ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள 2வது அலகு தான் பார்க்க போகிறோம். அதில் 4வது பாடம் சொல்லெறும்பின் ஒரு நாள். சொல்லெறும்பு நண்பர் கட்டெறும்பை காண சென்றது. வழியில் நீர் ஓடியது. நண்பரின் வீட்டுக்கு ஆபத்து. நண்பரின் வீட்டை காப்பாற்றியது. எப்படி காப்பாற்றியிருக்கும்? சொல்லெறும்பு ஒரு நாள் அதோட ஃப்ரெண்டு கட்டெறும்பு வீட்டுக்கு அதை பார்க்குறதுக்காக போகுது. போகிற வழியில் தண்ணி ஓடுது. அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஆபத்து, நம்ம ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றிருச்சு. எப்படி காப்பாற்றிருக்கோம்? சரி, நம்ம இந்த பாடத்தில் அதைத்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் சொல்லெறும்பு. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் சொல்லெறும்பு. ஓகேவா? இதன் நண்பர் கட்டெறும்பு. இதோட ஃப்ரெண்டு தான் கட்டெறும்பு. சொல்லெறும்புக்கு இனிப்பு கிடைத்தது. கட்டெறும்புக்கு தர நினைத்தது. இதுக்கு இனிப்பு கிடைச்ச உடனே எறும்புகள்லாம் என்ன பண்ணும்? ஷேர் பண்ணி தானே சாப்பிடும். இதுவும் அதோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது. இனிப்புடன் புறப்பட்டது. குடத்தில் நீர் ஒழுகியதை பார்த்தது. நீரின் பாதையை கவனித்தது. கட்டெறும்பின் வீட்டுக்கு ஆபத்து. அதுக்கு ஒரு இனிப்பு கிடச்சிதில்ல, அதை கட்டெறும்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே குடத்துல இருந்து தண்ணி ஒழுகிறத பார்க்குது. தண்ணி ஒழுகிறத பார்த்துட்டு அது எந்த வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்குது. அந்த தண்ணி கட்டெறும்போட வீடு இருக்கிற சைடாக போகிறத பார்த்துட்டு, ஐயையோ நம்மளோட ஃப்ரெண்டோட வீடுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லெறும்பு அவங்க ஃப்ரெண்டோட வீடு கட்டெறும்பு வீடை காப்பாற்றுறதுக்காக ஓடுது. சொல்லெறும்பு ஓடியது. நீரும் ஓடியது. சொல்லெறும்பு வேகமாக ஓடியது. எச்சரிக்கை தந்தது. கட்டெறும்புகள் வந்தன. நீரை பார்த்தன. அனைத்தும் ஓடின. குச்சிகளை எடுத்தன. மண்ணை கீறின. அதாவது சொல்லெறும்பு ஓடி போகுது. எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு வீடை காப்பாற்றணும் தண்ணியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகுது. தண்ணியும் அது கூடவே ஓடுது. தண்ணியை விட வேகமாக சொல்லெறும்பு முன்னாடி ஓடி போயிட்டு எச்சரிக்கை கொடுக்குது. கொடுக்குறத பார்த்துட்டு எல்லா கட்டெறும்பும் தண்ணியை பார்த்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அது எல்லாம் ஓடி போய் குச்சி எடுத்துகிட்டு மண்ணை கீறி விட்டுட்டு தண்ணியை வேறு டைரக்ஷனில் திருப்பி விட்டுருச்சு. நீரின் பாதையை மாற்றின. கட்டெறும்பின் வீடு தப்பியது. அனைத்தும் மகிழ்ந்தன. தண்ணி போகிற வழியை மாற்றி விட்டுட்டு கட்டெறும்பு வீடை காப்பாற்றிட்டாங்க. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. சரியா? இப்படி தான் இந்த சொல்லெறும்பு கட்டெறும்போட வீடை தண்ணியிலேருந்து காப்பாற்றுச்சு. அடுத்த பக்கத்தில் பாருங்கள். சொல்லெறும்பு வீடு திரும்பியது. அம்மா எறும்பு பார்த்தது. வாயில் என்ன என்றது. இனிப்பு நினைவுக்கு வந்தது. கொடுக்க மறந்தேன் என்றது. நாளை கொடுப்பேன் என்றது. அதாவது இனிப்பை கொடுக்க போச்சுல்ல, அதுக்கப்புறமா அதை மறந்துட்டு அப்படியே சொல்லெறும்பு வீட்டுக்கு வந்துருச்சு கொடுக்காம. அம்மா அதோட அம்மா எறும்பு இருக்குல்ல, அது பார்த்துட்டு வாயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அதுக்கப்புறமா அப்போந்தான் இந்த சொல்லெறும்புக்கு இனிப்பு அதோட வாயில் இருக்கிறதே ஞாபகம் வருது. அப்புறமா கொடுக்க மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுது. நாளைக்கு கொடுப்பேன் கட்டெறும்புக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட அந்த சொல்லெறும்பு சொல்லுது. அடுத்த பக்கம் பாருங்கள். சொல்லெறும்பின் மறுநாள். அந்த சொல்லெறும்பு அடுத்த நாள் அதோட நண்பரான கட்டெறும்புக்கு கொடுப்பேன்னு சொல்லுச்சுல்ல. இப்போது என்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எறும்பு இன்று என்னென்ன செய்தது? பேசலாம். ஃபஸ்ட்டு தூங்கி முழிக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது? ப்ரஷ் பண்ணுது, பல் துலக்குது. அப்புறமா குளிக்குது. குளிச்சுட்டு என்ன பண்ணுது? ரெடி ஆகிட்டு கொடையை எடுத்துகிட்டு அந்த இனிப்பை எடுத்துகிட்டு அதோடய ஃப்ரெண்டு கட்டெறும்புக்கு கொடுக்கறதுக்கு போகுது. ஓகேவா? இப்போ கட்டெறும்பை சந்திச்சாச்சு. கட்டெறும்புக்கு இனிப்பு கொடுக்க போகுது. விருந்தினர்களெல்லாம் வரவேற்பாங்க இல்லையா, தண்ணி கொடுத்து. அதே மாதிரி கட்டெறும்பும் அதோடய ஃப்ரெண்டுக்கு தண்ணி கொடுக்குது. அடுத்தது பாருங்கள், 2 பேரும் விளையாடுறாங்க பால். சரியா? பால் விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா சொல்லெறும்பு கட்டெறும்புக்கு பாய் சொல்லிவிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிருச்சு. வீட்டுக்கு வரும்போது ஒரு குட்டி எறும்பு சாப்பாடு எடுத்துகிட்டு போகுது. அதை பார்த்து இந்த சொல்லெறும்பு என்ன பண்ணுதுன்னா, எனக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு சண்டை போடுது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்லுது. எல்லா கதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது தூங்க போயிடுச்சு. இதுதான் இந்த படத்தில் கொடுத்துருக்க கதை. ஓகேவா?
அடுத்தது செய்கை விளையாட்டு பாருங்கள். எறும்பு எறும்பு சொல்லெறும்பு என்று சொல்லுவேன், சுற்றி சுற்றி நடப்பேன். இது உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. எறும்பு எறும்பு சொல்லெறும்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வட்டம் மாதிரி போட்டுட்டு அதை சுற்றி நடந்து நடந்து இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் நடக்கணும். எறும்பு எறும்பு சொல்லெறும்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி சுற்றி நடக்கணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். செய்து பழகலாம், பின்தொடர்ந்து படிக்க. அதாவது இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஓடும். அதை பார்த்து நீங்கள் கேட்டு அதை சொல்கிற மாதிரி நீங்கள் பின்தொடர்ந்து படிக்கணும். ஓகேவா? அடுத்தது கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த சொல்லெறும்பு கட்டெறும்பு கதை, இதில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எனக்கு பிடிச்ச சொற்களெல்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எழுத போகிறீங்க. சொல்லெறும்பு, கட்டெறும்பு, நீர், நண்பர், ஆபத்து, வீடு, குச்சிகளை, இனிப்பு, நாளை, ஓடியது. எல்லாரும் எழுதிட்டீங்களா? 10 சொற்கள் உங்களுக்கு பிடிச்சது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண போகிறீங்க. யார் உங்களை மாதிரியே நிறையா வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமை இந்த இடத்துல எழுதணும். அப்புறமா எத்தனை சொற்கள் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்ற எண்ணிக்கையும் இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் அப்படின்ற இடத்துல உங்களோட ஃப்ரெண்டு பேர் யார் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்ற ஃப்ரெண்டு பேரும், ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, எத்தனை சொற்கள் ஒரே மாதிரி எழுதுனீங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி அந்த எண்ணிக்கையை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3வது கேள்வி. பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எனக்கு பிடித்த தொடர். உங்களுக்கு பிடிச்ச தொடரை நீங்கள் ஃபஸ்ட்டு லெசனில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை பாடத்தில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதாவது அடிக்கோடிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே எழுத போகிறீங்க. எனக்கு பிடிச்சதை வாயில் என்ன என்றது அவங்க அம்மா சொன்னாங்கள்ல, அந்த தொடர் தான் எனக்கு பிடிச்சது. நான் அதை எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தொடர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. உள்ளே அண்டர்லைனும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். பேசலாம். எனது ஒரு நாள். அதாவது நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் முன்னாடி போய் நின்று ஒருத்தராக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம சொல்லெறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க, தூங்கி முழிக்கிறதுலேருந்து கடைசி தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவீங்களோ அதை உங்கள் கிளாஸ் ரூமில் முன்னாடி போய் நின்று சொல்லணும். ஓகேவா? அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். படித்து விடை எழுதுக. படித்தல் பலகை. இதில் கொடுத்துருக்குற சொற்களை நீங்கள் வேகமாக படிச்சிட்டிங்கன்னா, எவ்வளோ வேகமாக படிக்கிறீங்களோ கீழே 3 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் படித்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? படிக்கலாமா? கட்டெறும்பு, ஆபத்து, தப்பியது, இனிப்பு, எச்சரிக்கை, மகிழ்ந்தன, நீர், வந்தன, அம்மா, பார்த்தது, வீடு, சொல்லெறும்பு. இப்போது கொடுத்துருக்க கேள்வியை பாருங்கள். முதல் கேள்வி. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. க இட்டுன்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் பூன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வார்த்தை? கட்டெறும்பு அப்படி தானே? அப்போது அதை எடுத்து எழுதிக்கோங்க. டே ரூ இம். அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். 2 எழுத்து சொற்கள். இந்த பலகையில் கொடுத்துருக்கிற 2 எழுத்து சொற்கள் என்னென்ன? நீர், வீடு. அப்போது நீரும் வீடும் இந்த டேஷில் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 3வது கேள்வி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். இங்கே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் உயிரெழுத்தில் தொடங்குதோ, அதாவது அ ஆ இ ஈ இருக்குல்ல, அந்த எழுத்துக்களில் தொடங்குகிற சொற்கள் எடுத்து எழுத போகிறோம். இனிப்பு, ஆபத்து, எச்சரிக்கை, அம்மா. அடுத்தது 4வது கேள்வி. ந எழுத்தில் முடியும் சொற்கள். இந்த நாள முடிகிற சொற்களை எடுத்து எழுத போகிறோம். வந்தன, மகிழ்ந்தன. சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். நம்ம படித்தோம்ல, எவ்வளோ வேகமாக படித்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். பாட சுருக்கம், படிக்க, விடையளிக்க.
சொல்லெறும்பின் ஒரு நாள் கதை நம்ம பார்த்தோம்ல, அதை வந்து சின்னதாக பாட சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணலாமா? சொல்லெறும்புக்கு இனிப்பு கிடைத்தது, கட்டெறும்புக்கு தர நினைத்தது, கட்டெறும்பு வீட்டுக்கு ஆபத்து, சொல்லெறும்பு எச்சரிக்கை தந்தது, வீடு தப்பியது, இனிப்பை கொடுக்க மறந்தது, நாளை கொடுப்பேன் என்றது. முதல் கேள்வி பாருங்க. இனிப்பை கொடுக்க மறந்தது எது? எது வந்து அதோட ஃப்ரெண்டுக்கு இனிப்பை கொடுக்க மறந்துருச்சு? சொல்லெறும்பு, அப்படி தானே? அப்போ சொல்லெறும்பு ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, டேஷ் வீட்டுக்கு ஆபத்து. யாரோட வீட்டுக்கு வந்து ஆபத்து வந்துச்சு? கட்டெறும்பு. அப்போ அந்த டேஷில் கட்டெறும்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, சொல்லெறும்புக்கு என்ன கிடைத்தது? சொல்லெறும்புக்கு என்ன கிடச்சிச்சு? இனிப்பு, அப்படி தானே? அப்போ அந்த டேஷில் இனிப்பு அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது சொல்வதை எழுதுக. படித்தல் பலகையில் நம்ம படித்தோம் இல்லையா, அதை வந்து உங்கள் மேம் சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. கட்டெறும்பு, இனிப்பு, நீர், பார்த்தது, ஆபத்து, எச்சரிக்கை, வந்தன, வீடு, தப்பியது, மகிழ்ந்தன, அம்மா, சொல்லெறும்பு அப்படின்ட்டு உங்கள் மேம் சொல்ல சொல்ல ஒரு வார்த்தையும் எழுதுங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். சொற்களை உருவாக்கி எழுதுக. இங்கே பாருங்கள், தேன் கூடில் சொற்கள் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன சொற்கள்? கா, ட, த, க, டு, ப, இம், இல், இட், பா இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இதிலிருந்து நம்ம வந்து சொற்களை வந்து உருவாக்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு அவங்க கட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம வேறு என்ன சொற்கள்லாம் உருவாக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள்லாம் நீங்கள் உருவாக்கலாம். ஓகேவா? காடு, பாடு, படு, தகடு, பால், பல், கல், கால், கடல், பாடல், காகம், பாகம், கட்டு, தட்டு, பாதம், படம், பட்டம் இது மாதிரி இன்னும் நிறையா சொற்கள் கூட உருவாக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் உருவாக்குங்க. ஓகேவா? அடுத்தது படிக்க. இதில் கொடுத்துருக்கிறத சத்தமாக நீங்கள் படிக்க போகிறீங்க. படிக்கலாமா? செடியில் பூத்த மலர், மஞ்சள் வண்ண மலர், ஆடும் அழகு மலர், எனக்கு பிடித்த மலர். அடுத்த பக்கம் பாருங்கள். ஒருமை பன்மை அறியலாம். ஒருமை பன்மை வந்து நம்ம படிக்க போகிறோம். படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை கூறுக. இந்த படத்தில் கொடுத்துருக்கிற பெயர்களை வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. சொல்லலாமா? வீடு, வீடுகள், காகம், காகங்கள். ஒரு காகம்னா என்னன்னு சொல்லுவோம்? காகம். நிறைய காக்கா இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லணும்? காகங்கள். அதே மாதிரி ஒரு வீடை வந்து வீடு, நிறைய வீடு இருக்குது பாருங்கள், அதை வீடுகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது ஒரு தேனீ இருக்கிறத வந்து தேனீ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய தேனீக்கள் இருக்கிறத வந்து தேனீக்கள் அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், கீழே ஒரு வாத்து இருக்கிறத வாத்துன்னு சொல்கிறோம். அந்த தண்ணிக்குள்ளே நிறைய வாத்துகள் இருக்குது, அதை வந்து நம்ம வாத்துகள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தேனீர் பக்கத்தில் பாருங்கள், ஒரு பூ இருக்குது, அதை வந்து பூன்னு சொல்கிறோம். நிறைய பூ இருக்கிற இடத்துல அதை வந்து பூக்கள் அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், ஒரு பானையை வந்து பானை அப்படின்னு சொல்லணும். நிறைய பானை இருந்துச்சு அப்படின்னா பானைகள் அப்படின்னு சொல்லணும். சரியா? இதுதான் ஒருமை பன்மை. ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி சொல்லணும், அதே இது நிறையா இருந்துச்சு அப்படின்னா எப்படி சொல்லணும்னு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது ரெண்டாவது நிரப்புக. அதில் முதல் கேள்வி பாருங்கள். கடையில் பானைகள் இருந்தன. அம்மா ஒரு டேஷ் வாங்குகிறார். கடையில் வந்து நிறைய பானைகள் வந்து இருக்குது. அம்மா வந்து ஒரு பானைன்னு தானே சொல்லுவோம். அப்போ பானை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். பூ மேல் ஒரு தேனீ உள்ளது. பூவுக்கு மேலே வந்து ஒரு தேனீ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன் கூட்டின் அருகே டேஷ் பறக்கின்றன. பறக்கின்றன அப்படின்னாலே நிறைய பறக்கிறது தான் பறக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று பறந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பறந்தது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் இங்கே பறக்கின்றன அப்படின்னாலே என்னது, நம்ம அதை வந்து பன்மையில் தான் எழுதணும். அப்போது தேனீயோட பன்மை என்னது? தேனீக்கள். அடுத்த கேள்வி. குளத்தில் டேஷ் நீந்துகின்றன.
நீந்துகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது பன்மை. அப்போது வாத்துகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஒரு வாத்து பார்க்கிறது. அடுத்த பக்கம் பாருங்க. தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க. என்ன தொடர் கொடுத்துருக்காங்க? கரும்பில் கட்டெரும்பு. கரும்பில் கட்டெரும்பு இருக்கிற மாதிரி என்ன படம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு படத்தில் கரும்பில் வந்து சுள்ளெரும்பு தான் இருக்குது. ரெண்டாவதில் வந்து இனிப்பில் வந்து கட்டெரும்பு இருக்குது. இவங்க வந்து கரும்புன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசி படத்தில் தான் கரும்பில் வந்து கட்டெரும்பு இருக்குது. அப்போது அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேள்வி பாருங்கள். ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. தோசை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. இதில் வந்து தோசையை மாற்றி வடைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள். வடை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. இதில் வந்து நம்ம வடை அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு வேறு நீங்கள் வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம். நான் வந்து பாயாசம்னு எழுதியிருக்கேன். பாயாசம் சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது அப்படின்ட்டு ஒரு சொல்லை மட்டும் மாற்றிட்டு மீது எல்லாத்தையும் அப்படியே எழுத போகிறீங்க. அடுத்தது சொற்பட்டியல் உருவாக்குக. அதாவது ஏ க ப அ த மன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து ஏல வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன உருவாக்கியிருக்காங்க? எண், எல், எடு, எலி, எருது, எழுத்து அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்களா? இதே மாதிரி நம்ம வந்து க ப அ த ம இந்த எழுத்துக்கெலாம் வந்து சொற்கள் வந்து உருவாக்கணும். சரியா? நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரே எழுத்துல தொடங்குகிற சொற்களை வந்து இதே மாதிரி எழுதி உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் டிஸ்ப்ளே பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக்கு பார்த்தீங்கன்னா கண், கல், கடல், கரும்பு, கழுகு, கழுத்து. அடுத்து ப பார்த்தீங்கன்னா பல், படம், படு, பட்டம், பட்டு, படகு. அடுத்தது அ பார்த்தீங்கன்னா அம்மா, அணில், அழகு, அழகு, அது, அந்த, அத்தை. அடுத்தது த பார்த்தீங்கன்னா தண்ணீர், தடி, தவிர், தயிர், தலை, தந்தை, தடம். அடுத்தது ம பார்த்தீங்கன்னா மண், மலை, மணி, மயில், மகிழ்ச்சி, மதம், மனை. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதி உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து இதை ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி உங்கள் மேம் கிட்ட சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? டிக் செய்து காரணம் கூறுக. அதாவது இந்த படத்தில் பாருங்கள், 2 பேர் வந்து ஒரு பொம்மைக்கு சண்டை போடுறாங்கல்ல. இது எனக்கு தான் வேணும், இது எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு டெடி பியர் வச்சு 2 பேர் சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு சூழலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவேனா? இருவரும் விளையாடுவோமா? இருவருக்கும் வேண்டாமா? இருவருமே சேர்ந்து வந்து விளையாடலாம். அப்படி தானே ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். அப்போது இருவரும் விளையாடுவோம் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். அந்த படத்தில் பாருங்கள், நாங்கள் முன்னால் செல்வோம். ஏற்கனவே லைனில் நிற்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி யாரேனும் செய்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டு கொள்ள மாட்டேனா? வரிசையில் வர சொல்லுவேனா? நானும் முன்னால் செல்வேனா? என்ன சரியான முறைனா வரிசையில் வர சொல்கிறது தான் சரியான முறை. அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? லைனில் வாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். அப்போது செகண்ட் கட்டத்தை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பாப்பாவோட வாட்டர் பாட்டில் வந்து கீழே விழுந்து தண்ணி எல்லாமே சிந்துது. அப்படி தானே? இப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? அப்போ உதவுவேன் அப்படின்றதில் டிக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். சொல்லி பழகுக. இங்கே கொடுத்துருக்கதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இதை வந்து வாசிக்கணும். சரியா? வெள்ளத்தில் தப்பிய எறும்பும் வெல்லம் தின்ன விரும்பும். வெள்ளத்தில் தப்பிய எறும்பும் வெல்லம் தின்ன விரும்பும். உருண்டு ஓடுது உருளை, தத்தி தாவுது தவளை. உருண்டு ஓடுது உருளை, தத்தி தாவுது தவளை. அடுத்தது பாருங்க. கற்றல் பயணம், படைப்பு நேரம். சொல்லெறும்பின் ஒரு நாள் கதையை சொந்த மொழிநடையில் சொல்லலாம். எறும்புகள் வீட்டை காப்பாற்ற வேறு என்னென்ன செய்திருக்கலாம்?
முடிவை மாற்றி கூறலாம். அதாவது சொல்லெறும்பில் ஒரு நாள் நம்ம கதை பார்த்தோம் இல்லையா, அதை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களோட மொழி நடையில் நீங்கள் சொல்லணும். சரியா? உங்கள் கிளாஸ் ரூமில் முன்னாடி போய் நின்று. அதுக்கப்புறமா எறும்பு அதோட வீட்டை காப்பாற்றுறதுக்கு வழியை மாற்றி விட்டுச்சு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாரை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.